வணக்கம் நண்பர்களே. நம்ம ஒரு 40 சென்டில் மல்லிச்செடி போட்டிருக்கோம். இப்போ இந்த மல்லிச்செடிகள் வச்சு நமக்கு 1 வருஷம் 2 மாதம் ஆயிடுச்சு. நம்மளோட மல்லிச்செடிகள் எல்லாம் அதோட கிளைகள் தரையில் தவழ்கிற மாதிரி இருந்தது. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இது செடிகள் கொஞ்சம் மேலே உயரமாக அதுக்கப்புறம் தான் படரணும். அதுக்காக நம்ம சணல் கயிறு வச்சு இந்த ஒவ்வொரு செடிகளோட தூரையும் கட்டி வச்சுருக்கோம். இப்போ இது மாதிரி கட்டும்போது இறுக்கமாகவும் கட்டக்கூடாது. செடிகள் ப்ரீத் பண்ணுற அளவுக்கு லூஸ் விட்டு தான் கட்டணும். ரொம்ப இறுக்கமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப இறுக்கமாக கட்டிட்டோம் அப்படின்னா செடிகளில் இருக்க இலைகள் எல்லாமே காஞ்சு உதிர்ந்துடும். இந்த மாதிரி கட்டுறதுனால நம்ம இடுபொருட்கள் கொடுக்கும் பொழுது செடிகளோட தண்டு நல்லா பெருத்து நேராக வளரும். இப்போ நம்ம இந்த சைடு ஃபுல்லாகவே செடிகளை தூரில் கட்டி வச்சுருக்கோம். பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி அழகாக இருக்குது. இப்போ தொடர் மழையினால் ரொம்ப புல் மண்டி போயிருந்தது. புல் மண்டவும் விடக்கூடாது. நிறைய புல் இருந்ததுன்னா நம்மளால் பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்காக நம்மக்கிட்ட இருந்த பவர் வீடர் வச்சு குறுக்கும் நெடுக்குமாக ஒரு 4 தடவை நம்ம ஓட்டியிருக்கோம். செடிகளுக்கு அடியில் இருக்க இந்த களைகள் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துட்டு வாய்க்காய் போட போகிறோம். வாய்க்காய் எடுத்துட்டு இதில் இடுபொருட்கள் கொடுக்கலான்ட்டு இருக்கோம். இப்போ இதில் இடுபொருட்கள் கொடுக்கும் பொழுது தண்டு நல்லா தடிமனாகும். செடிகள் எல்லாம் நேராக வளர்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேவைப்படும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களை சப்போர்ட் பண்ணுற விதமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இயற்கை விவசாயம் செய்வோம், மண் வளம் காப்போம். நன்றி.